ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, வேற பற்றினாங்க வனகான் திரைப்படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து ரெக்கார்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனுக்குடனே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வனகான் திரைப்படம் வந்து நம்ம சூர்யா அவரை வச்சு எடுக்க வேண்டிய திரைப்படம். அப்புறம் சூர்யா அவர் வாக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம அருண் விஜய் அவரை வச்சு எடுத்து இப்போ படம் ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ படம் அவுட்புட் எல்லாமே தரமாக வந்திருக்கிற மாதிரி இன்சைட் ரிப்போர்ட் கூட வந்துருந்துச்சு. இப்போ இந்த திரைப்படம் கூடிய விரைவில் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த திரைப்படம் வந்து நம்ம சூர்யா சாருக்கு ரொம்ப காஸ்ட்லி மிஸ்ஸாக இருக்குமான்றதை பற்றிலாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். காஸ்ட்லி மிஸ்ஸோ நம்ம அருண் விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அவர் எப்படி கேப் பண்ணிக்கிட்டாரு, இதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வனகான் திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? உண்மையாலுமே மாஸ்டர் கிளாஸான ஒரு ட்ரெய்லர். உண்மையாலுமே நான் வந்து எதிர்பார்க்கவே வனகான் திரைப்படம் ட்ரெய்லர் வந்து இப்படி இருக்குன்னு. சூர்யா சாருக்கு இந்த படம் காஸ்ட்லி மிஸ்ஸாக தான் அமையுமோ அப்படின்ற ஒரு சிந்தனை யோசிச்சுருந்துச்சு. ஏன் அப்படின்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாலாவோட இன்டென்ஸ், பாலாவோட டஃப் எப்படி இருக்கும், பாலாவோட ஸ்டைலில் எப்படி மேக்கிங் இருக்கும், எல்லாமே இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இருந்துச்சு. உண்மையாலுமே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாலா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக், ஒரு நல்ல திரைப்படம் பார்த்த மாதிரி இருக்கும் பாலா டைரக்ஷனில் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவரோட டஃப்பில் அவர் படம், அவரோட பாலா படம்னா எப்படி இருக்கும், அவர் எல்லா படம் நிறைய படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த படத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி லெவலில் தான் இந்த படம் இருக்க போகுதுன்றது எந்த சந்தேகமாக. அவரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கில் தான் இந்த திரைப்படம் இருந்துச்சு. உண்மையாலுமே ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. 2-3 தடவை கூட பார்த்தேன் ட்ரெய்லரை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர். உண்மைக்குமே நான் சொல்கிறேன், வனகான் திரைப்படத்தோட ட்ரெய்லர் தரமான ட்ரெய்லர். அருண் விஜயோட ஆக்டிங் இன்னிருச்சு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையுமே அவுட் ஸ்டாண்டிங்கில் இருந்துச்சு. இந்த திரைப்படத்தில் யூஸ்ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் நம்ம அருண் விஜய் அவர் வந்து பேச வராது, இருந்தாலும் அதை எப்படி மேக்கவர் பண்ணி எப்படி நடிச்சிருக்காரு, அந்த வேல்யூ ஆஃப் தி டைரக்ஷன் வந்து நம்ம பாலா அவரோட இன்புட்டில் வந்து அருண் விஜய் அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரா இன்டென்ஷனில் ஒரு நம்ம கன்னியாகுமரி ஊருக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை, அந்த மாதிரியான பேக்ட்ராப்பில் வரக்கூடிய கதையாக இருக்க போகுது. நம்ம அருண் விஜய் அவரை வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டாலும் அதை கூட தூக்கி போட்டு ஜெயிலெலாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எதனால் அந்த பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் பற்றி நடக்கிறது தான் இந்த திரைப்படத்தோட கதையாக இருக்க போகுது. ஆஸ் யூஸ்வல் எப்படியும் பாலா ஒரு திரைப்படம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையுமே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இன்னமும் நம்ம பாலாவிட்ட ஸ்டஃப்லாம் இருக்குதான் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம அரியோட டைரக்ஷன் இல்லை, நம்ம இந்த திரைப்படம் பார்த்தோம், நம்ம விசால் நடிச்ச படம் பார்த்தோம். அந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். பாலா ஆச்சு அரி டைரக்ஷனில் அவர் தான் அவுடேட்டட் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. இப்போ பாலா ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பாலா இன்னமும் நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு நல்ல படம் தான் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் அரி அவரோட அந்த ஒரு படம் தான் ஃப்ளாப்போ, இதுக்கப்புறம் அவர் கம்பேக் கொடுத்தா நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆனால் அந்த திரைப்படம் சுத்தமாக பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதனால் நான் சொல்கிறேன், ஓகே இப்போ இந்த வனகான் திரைப்படத்துக்குள்ளே வந்துடும். ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையுமே வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம பாலா அவருக்கு இந்த திரைப்படம் உண்மையுமே பெர்ஃபெக்டான ஒரு திரைப்படம் வாங்கிப்போது. இந்த திரைப்படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம பாலா கையில் பிடிக்க முடியாது. சூர்யா நீ இந்த படம் வேணும்னு சொன்னியா, படம் ஹிட்டியா அப்படின்னு தான் சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். தெரியல அது எந்த மாதிரி இருக்க போகுது. ஓகே, ஜஸ்ட் ஜோக்ஸ் பார்ட். உங்களுக்கு வனகான் திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, எப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்ஸ். எனக்கு வந்து வனகான் திரைப்படம் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ட்ரெய்லராக அமைஞ்சிச்சு. நான் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரெய்லர் பார்த்துக்கலாம். இந்த திரைப்படத்தில் முக்கியமான ஒருத்தரை பற்றி நான் பேசாமல் விட்டேன். ட்ரெய்லரில் வந்து ஒன்றாவது பில்லராக இருந்தது நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக். ஏதாவது யூஸ்வல் திறப்பான ஒரு தரமான ஒரு மியூசிக்கை போட்டு கொடுத்துட்டாரு, சூப்பராகவே இருந்துச்சு நம்ம ஜிவி அவரோட மியூசிக். ஓகே மக்களே, நீங்கள் வனகான் திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் காணுங்க. இதை விட பிடிச்சா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.